நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் படிச்சிட்டு இருக்கேன். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டினியூஸா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா நான், ஐ. இதுக்கு ஹெல்பிங் வேர்ப் என்ன சேர்க்கணும்? இது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா? நிகழ்காலம். ஏன்னா நான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஹெல்பிங் வேர்ப் என்ன சேர்க்கணும்? ஆம். ஓகேங்களா? இதுவே நான் படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னா இறந்த காலம். இதுக்கு நான் ஹெல்பிங் வேர்ப் என்ன சேர்க்கணும்? ஐ போட்டு வாஸ் யூஸ் பண்ணணும். ஹெல்பிங் வேர்ப் ஆம்க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் சேர்க்கணும். ஓகேங்களா? இதே நான் படித்து கொண்டு இருக்க போகிறேன். நாளைக்கு நேரத்துக்கு நான் படித்து கொண்டு இருக்க போகிறேன். இல்ல சாயங்காலம் நான் படித்து கொண்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ வில் பி. ஐ வில் பி ஹெல்பிங் வேர்ப் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? படித்து கொண்டு இருக்க. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்டடி. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. இப்ப படித்து கொண்டிருக்கிறேன்னா கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொடர்ச்சியா. அப்போ ஐஎன்ஜின்னு சேர்த்துக்கணும். கண்டினியூஸா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஐஎன்ஜின்ற சேர்த்துட்டு ஸ்டடியிங் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். வேர்ப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ப்ன்றது ஒரு செயல். ஒரு செயலை குறிக்கிறத தான் நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நான்றது ஒரு நபரை குறிக்குது. படித்து அப்படின்றது ஒரு செயல். கொண்டிருக்கிறேன்னா படித்து கொண்டிருக்கிறேன், எல்லாமே ஒரே வேர்டு தான். அப்போ படித்து கொண்டிருக்க, படிக்கிறதுன்றது ஒரு செயல். அப்போ ஸ்டடி அப்படின்றது ஒரு செயல். அந்த வேர்போட நம்ம என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜின்னு சேர்க்கணும். படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தானே சொல்றோம். அதே மாதிரி ஸ்டடியிங். ஓகேங்களா? அப்படி சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்துட்டு ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா?